ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையா? இதை முயற்சி செய்து பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 13வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்கள், 4 முறை how long என்று சொல்லி வாசிக்கிறோம். எதுவரைக்கும் கர்த்தாவே என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே டிவைன் டிலே வரும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாமதங்கள் ஏற்படும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 24 முதல் 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாம் காணாததை நம்புவோமே ஆனால் அது வர பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீடிய பொறுமை என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது மேக்ரோஸ் தூமியோஸ் என்பதாகும். மேக்ரோஸ் என்றால் டு லாங் என்ற அர்த்தம், தூமியோஸ் என்றால் உபத்திரவம் என்ற அர்த்தம், நீட்டப்பட்ட உபத்திரவம், லாங் சஃபரிங் என்ற அர்த்தம். அப்படி என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அது கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு நீடிய பொறுமை வேண்டும். நீடிய பொறுமை வேண்டும் என்றால் உபத்திரவங்களை சகிக்க வேண்டும். அப்படி நாம் உபத்திரவங்களை சகிக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே விசுவாசம் வரும். நமக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொள்வோம். குழந்தை பாலுக்கு அழுகிறது என்று வைத்துக் கொள்வோம். தாய் கடையில போய் பால் வாங்கி கொண்டு வந்து அதை சூடாக்கி அதை ஆத்தி கொடுக்கிற வரைக்கும் அந்த குழந்தை பொறுமையாக இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அது கையை காலை அசைத்தது என்றால் ஆத்தும் பொழுது அந்த பால் அந்த குழந்தை மேலேயே கொட்டிவிடும். பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கர்த்தர் நமக்கு எதை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அதை நிச்சயமாய் கொடுப்பார். அது வருகிற வரைக்கும் நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கையை காலை அசைக்காமல் இருந்தால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். கையை காலை அசைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீடிய பொறுமை வேண்டும். நீடிய பொறுமை வேண்டும் என்றால் உபத்திரவங்களை சகிக்கிற ஒரு தன்மை வேண்டும். அப்படி உபத்திரவங்களை சகிக்கும் பொழுது நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ அதையெல்லாம் 2 மடங்காய் பெற்றுக்கொள்வீர்கள்.